கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள விதவிதமான மாங்கனி வகைகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தி உள்ளது. கிருஷ்ணகிரியில் 21வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது. இந்த கண்காட்சியில் பெங்களூரா, செந்தூரா, அல்போன்சா, நீலம், மல்கோவா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 17 வகையான மாங்கனிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்தான் அதிகளவு மாங்கனிகள் சாகுபடி செய்யப்படுவதால் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த மாங்கனி கண்காட்சியை ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க நல்லா ஜாலியா விளையாடுறாங்க. திரும்பி போறப்ப எல்லா பொருள் வாங்கிட்டு போறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. மட்டும் இல்லாம இந்த மான்கனியில அந்த பொம்மைங்கெல்லாம் செஞ்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப விதமா இருக்குது. இந்த கண்காட்சியை ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. விதவிதமான மாங்கனிகளும் அதை கொண்டு தோரண வாயில், டைனோசர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வடிவங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முதல் நாளான சனிக்கிழமை அன்று தொடங்கிய இந்த கண்காட்சியை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி, வேளாண்மை துறை அமைச்சர் தாமோதரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர்.